ஹலோ விவர்ஸ், இந்த தேங்க்ஸ் மிஷின் சேனல் மூலமாக வரவேற்கிறேன். வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு தரப்போகிறேன். என்னென்னு சொன்னால், எல்லோரும் எதிர்பார்த்துருந்த மாதிரி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல், நல்ல அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இங்கே தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் அந்த வழியில் ஒரகடமில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய புதிய புதிய தொழிற்சாலைகள் நிறைய அமைந்திருக்கிற இடம் தான் ஒரகடம். அந்த இடத்துல இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் பற்றி உங்களை சொல்ல போகிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க. படித்து முடித்த இளைஞர்கள், ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லோரும் இந்த தகவலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கனாக்கா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதிய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வேலை அப்படின்னு சொன்னால், ஒரகடம் தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரகடம் என்ற பகுதி மெயினான பகுதி. அங்கே ஒரு கம்பெனி. இப்போ நீங்கள் இந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்கலாம். கம்பெனி நேம் டெல்ஃபி டிவிஎஸ் ஒரகடத்தில் அமைஞ்சிருக்குது. வாக்கின் இன்டர்வியூ போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பிலோ 28. ஓகேவா? நோட் பண்ணிங்க, பிலோ 28. அபவ் அதுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கடைசியில் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், லொக்கேஷன் தரேன். அதனால் கவனமாக கேளுங்க. எந்த ஒரு இடையில கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான அப்டேட் இது. ஓகே, ஏஜ் பிலோ 28. கம்பெனி நேம் டெல்ஃபி டிவிஎஸ் ஒரகடம். வாக்கின் இன்டர்வியூ. ஏஜ் லிமிட் பிலோ 28. ஓகேவா? இன்டர்வியூ மண்டே டு சாட்டர்டே. ஓகேவா? மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் போய்ட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். பொசிஷன், உங்களுக்கு தரக்கூடிய எந்த பொசிஷனில் உங்களை எடுக்கிறாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னால், ஷார்ட் டேர்ம் ட்ரெயினி, அதாவது தமிழில் சொன்னால் குறுகிய கால பயிற்சி, அப்ரென்டைஸ் மாதிரி ட்ரெயினி. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு சேலரி உண்டு, ஸ்டைஃபன் மாதிரி சேலரி உண்டு. ஓகேவா? மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 2 பேருமே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே அட்டன் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன், இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், பிஇ டிகிரி, பிடெக், டிப்ளமோ, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த டிகிரி முடித்தவங்க பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணான்னு போட்டிருக்காங்க. இந்த விளம்பரத்தில் போட்டிருக்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துட்டு போங்க. கேட்டகிரி, உங்களுக்கு தரக்கூடிய ஸ்டைஃபண்ட் எந்த மாதிரி தராங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எங்கேயும் ஜாயின் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் 19,562. 19,562. 19,562. அதில் பிஎஃப் அமௌண்ட் 1939. 1939. இஎஸ்ஐ 147. 147. ஓகேவா? இந்த பிஎஃப் இஎஸ்ஐ அதை லெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நெட் ஸ்டைஃபண்ட் 16,987. 16,987. இந்த ஃப்ரெஷ்ஷாக
ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த சேலரி. ஓகேவா? அதே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது யாருக்குன்னு சொன்னால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு. அவங்களுக்கான சேலரி என்னன்னு சொன்னால் 20,562 20,562. பிஎஃப் அவங்களுக்கு அதே அமௌண்ட் தான் 1939. இஎஸ்ஐ 154 154 ரூபா இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க. இது ரெண்டுமே கழிஞ்சது போக மீது அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய நெட் ஸ்டைஃபண்ட் 17,987 17,987 ரூபா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இந்த கேண்டிடேட்ஸ்க்கு. அதே சமயத்தில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். எவ்வளோன்னு சொன்னால் கிராஸ் சேலரி 21,562. ஓகேவா? 21,562 21,562. பிஎஃப் 1939 1939. இஎஸ்ஐ 162 162 ரூபா இஎஸ்ஐ. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நெட் ஸ்டைஃபண்ட் 18,987 18,987. ஓகே, அடுத்ததாக வரும் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். கிராஸ் சேலரி 22,562. பிஎஃப் 1939 1939. அது கழிச்சது போக உங்களுக்கு நெட் ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 19,987 19,987. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் அந்த டிஸ்பிளேலேயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஓகே, நீங்கள் வந்து வெளியூரில் வந்து இங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பஸ் வசதி இருக்குது. கம்பெனி பஸ் இருக்குது. நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு போக வர பஸ் வசதி இருக்குது. அப்புறம் யூனிஃபார்ம் அண்ட் ஷூஸ் தருவாங்க. ஷூஸ் வந்து கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். யூனிஃபார்ம் அண்ட் ஷூஸ் தருவாங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் ஃபீமேல் கேர்ள்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, அப்புறம் அதாவது அப்புறம் மேல்ஸ்க்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து எப்படின்னு சொன்னால் சேரும்போது டிரான்சிட் அக்காமடேஷன் வந்து ஊர்லேருந்து வந்து தங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், வேறு ரூம் பார்க்கணும், அது வரைக்கும் உங்களுக்கு எதாவது அக்காமடேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது வந்து சேரும்போது உங்களுக்கு வந்து உடனடியாக ரூம் கிடைக்காது இல்லையா, அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அக்காமடேஷன் அங்கே உள்ளேயே உங்கள் கம்பெனிலேயே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மேல்ஸ்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக ரூம் பார்த்துக்கணும். ஓகேவா? இது முடிஞ்சுது. அடுத்தது அப்புறம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு ஆனுவல் தீபாவளி டைமில் அந்த மாதிரி ஆனுவல் ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு தருவாங்க. அப்புறம் தீபாவளி போனஸ் இருக்குது. போனஸ் வந்து 14,604 14,604 ரூபா. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் வந்து படித்த சர்டிஃபிகேட்டு, டிகிரி, டிப்ளமோ என்ன இது இருக்கோ அதோட சர்டிஃபிகேட் காப்பி வேணும். அப்புறம் ஆதார் கார்டு காப்பி, பேன் கார்டு காப்பி, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 6 நம்பர்ஸ் 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 6 நம்பர் கொண்டு வரணும். ஓகேவா? அப்புறம் லொக்கேஷன் நோட் பண்ணிங்க. B16 சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரகடம். அது வந்து உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஒரகடம் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் வண்டி பைக் இருந்துனாக்கா நீங்கள் அழகாக போயிடலாம் 2 நிமிஷத்தில். கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வண்டி இருந்துனாக்கா பக்கத்தில் தான் இருக்குது. 5 மினிட்ஸ் தான். ஒரகடம் பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்ட இருக்குது. அந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் பார்த்துக்குங்க.
இப்போ நீங்கள் வந்து உரகடம் பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா இந்த அந்த இது இருக்கும், விளம்பரம் இருக்கும். அதில் கூட நீங்கள் ஸ்கேன் ஃபார் லொக்கேஷன் இருக்குது, அது லொக்கேஷன் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் மேப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 98402 46445. ஓகேவா? இந்த நம்பர் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இது என்ன சொல்லணுன்னாக்கா, வரக்கூடிய ரூட்டு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எப்படி வரணும்னு சொன்னால் அதை நோட் பண்ணிங்க. தாம்பரத்துலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் 583 பஸ் நம்பர் 583 நோட் பண்ணிங்க. தாம்பரத்துலேருந்து வரணும்னு சொன்னால் பஸ் நம்பர் 583 583. அது வந்து தாம்பரத்துலேருந்து தாம்பரம் சானிட்டோரியத்துலேருந்து புறப்படுது. தாம்பரம் பஸ் ஸ்டாப் வரும், அங்கே கூட நீங்கள் ஏறிக்கலாம், சானிட்டோரியத்தில் கூட ஏறிக்கலாம். 583 அது வந்து உங்களுக்கு முடிச்சூர் வழியாக வந்து மன்னிவாக்கம் படப்பை அதை தாண்டி நேராக உரகடம் போய் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடும். அப்போ நீங்கள் வந்து அங்கே வந்து உரகடத்தில் இறங்கணும், உரகடம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். ஓகேவா? இதுதான் லொக்கேஷன். அப்புறம் நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால், காஞ்சிபுரத்துலேருந்து நீங்கள் வரும்போது 79 வாலாஜாபாத் வந்துட்டு அதுக்கப்புறம் உரகடம் போயிட்டு தாம்பரம் போவோம். அப்போ நீங்கள் உரகடத்தில் இறங்கணும் 79. நீங்கள் வந்து செங்கல்பட்டு எஸ்பி கோயில் அங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னால் 582 அப்படின்னு ஒரு நம்பர் பஸ் இருக்குது. அங்கே எஸ்பி கோயில் வழியாக வந்து அப்புறம் உரகடம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் போகுது. அப்போ நீங்கள் உரகடத்தில் இறங்கலாம். அப்புறம் செங்கல்பட்டு டு திருவள்ளூர் பஸ் ஒன்று போகுது 82C அப்படின்னு நினைக்கிறேன். அதை கூட நீங்கள் விசாரிச்சு ஏறிக்கலாம். அதில் வந்து நீங்கள் உரகடம் இறங்கணும். செங்கல்பட்டு எஸ்பி கோயில் உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் நடுவில் வல்லக்கோட்டை வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் உரகடம் ஸ்டாப்பிங் வரும், அங்கே இறங்கிக்கலாம். ஆக இது வந்து நல்ல அருமையான கம்பெனி, நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. பேரண்ட்ஸு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸு அது படித்து முடித்த டிகிரி முடித்த டிப்ளமோ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஏஜ் பிலோ 28. ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் பிளெஸிங்ஸ் சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதிகமாக இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.